பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தாகம் உள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். தாகம் உள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 44:3. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வறண்டு போன நிலத்தை போல இருக்கிற ஒரு வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். உன் சந்ததியின் மேல் என் ஆவியை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாகமுள்ளவன் மேல் தண்ணீர். நம்முடைய உள்ளத்தில் ஒரு தாகம் இருக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய ஆவியை நம்ம மேல ஊற்றுவார். நம்முடைய சந்தானத்தின் மேலே ஆண்டவர் ஆசீர்வாதங்களை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். வறண்ட நிலத்தை போல இருக்கிற நம்முடைய சந்தான ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கிற சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றி நமக்கு ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க பண்ணுவார். ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அவர் மேல் நமக்கு ஒரு தாகம் உண்டாகும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 36வது சங்கீதம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறேன். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள் நாம் வரும் பொழுது அவரிடத்திலிருந்து ஒரு பேரின்ப நதி புறப்பட்டு வருகிறது. அது நம்முடைய தாகத்தை தீர்க்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய தாகத்தையும் ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த சம்பூர்ண ஆசீர்வாதம், அந்த திருப்தி நமக்கு கிடைக்கிறது. பேரின்ப நதி நம்மை அப்படியே நிரப்புகிறது. நம்முடைய தாகம் தணிந்து போகிறது. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தாகம் தீர்க்கிற அந்த ஜீவ நதிக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் அவர்களை வனாந்தரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாகவிடாய் இருந்தது இல்லை, கன்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார், கன்மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வனாந்தரங்களிலே தம்முடைய ஜனங்களை நடத்தி கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு தாகம் இருந்ததே இல்லை. காரணம், அவர்கள் கன்மலையிலிருந்து புறப்பட்டு வந்த தண்ணீரை குடித்து அவர்கள் தாகம் தீர்த்து கொண்டார்கள். அந்த தண்ணீரை ஆண்டவர் தான் கன்மலையிலிருந்து சுரக்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. கன்மலை ஆண்டவர் பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது, ஜனங்கள் தாகம் தீர்க்கப்பட்டார்கள். இன்றைக்கும் அந்த கன்மலையை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாகிய கன்மலை. அந்த ஞான கன்மலையை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் ஜீவ தண்ணீரை நமக்கு கொடுக்கிறார். ஒரு காலம் தாகம் வராத அளவுக்கு ஆண்டவர் நம்மை திருப்தியாக்குகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே நமக்கு ஒரே ஒரு தாகம் இருக்க வேண்டும். அது என்ன? ஆண்டவருடைய சமூகத்திலே ஓடி வர வேண்டும். அவருடைய பிரசன்னத்தின் மேல் ஒரு தாகம் இருக்க வேண்டும். அவருடைய சமூகத்தின் மேல் ஒரு தாகம் இருக்க வேண்டும்.
அது இருந்தால் போதும், உலக பிரகாரமான எல்லா தாகங்களையும் ஆண்டவர் தீர்த்து விடுவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது: பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுத்தார். என்னிடத்தில் வருகிறவனை ஒருபோது நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர், அந்த பண்டிகை நாளின் கடைசி நாளாகிய அந்த பிரதான நாளிலே இயேசு எழுந்து நின்று சத்தமிட்டு கூப்பிடுகிறார். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று ஆண்டவர் சொன்னார். காரணம், அவர் கொடுக்கிற தண்ணீர் நீரூற்றாய் நமக்குள்ளிருந்து ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 107வது சங்கீதம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது: அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தேவன் அவாந்தர வெளியை போல இருக்கிற இடங்களை ஆண்டவர் தண்ணீர் தடாகமாய் மாற்றி விடுகிறார். எங்கும் தண்ணீரினால் நிரப்பி விடுகிறார். வறண்டு போன நிலத்தை எல்லாம் இன்றைக்கு ஆண்டவர் நீரூற்றுகளாய் மாற்றுகிறார். வறண்ட நிலத்திலிருந்து நீரூற்றுகளை தோன்ற பண்ணுவார். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில வறண்டு போன நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆண்டவர் நீரூற்றை புறப்பட்டு வர பண்ணி நம்மை செழிப்பாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வறண்டு போன நிலைமைகளை மாற்றி அவருடைய வாழ்க்கையை தண்ணீர் தடாகமாய் மாற்றுவீராக. ஒவ்வொருவர் மேலும் தண்ணீரை ஊற்று. அவர்களுக்குள்ளே ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் வரட்டும். பரிசுத்த ஆவியாகிய தண்ணீரை இன்றைக்கு நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாகத்தோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் ஜீவ தண்ணீரினால் நிரப்பு. பரிசுத்த ஆவியானவராகிய தண்ணீரினால் நிரப்பு. வறண்ட நிலத்தை போல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆறுகளை ஊற்றுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் சுவாமி. சந்ததியின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்று. சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்கப்படும். இன்றைக்கு நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தாழ்த்தி உம்முட கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.